ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு யாஸ் ரெசிபீஸ். இன்றைக்கி நம்ம சேனலில் நல்ல சூப்பரான கீ ரைஸ் தான் எப்படி செய்யறதுன்னு பார்க்க போகிறோம். இது பார்த்தீங்கன்னா ஒரு பர்ஃபெக்டான முஸ்லீம் வீட்டு கீ ரைஸ் தான். இது கூட நீங்கள் மட்டன் கிரேவி இல்லை சிக்கன் கிரேவி தால்ச்சான்னு வச்சு சர்வ் பண்ணி பாருங்கள். டேஸ்ட் ரொம்பவே சூப்பராக இருக்கும். வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். பிரியாணி பாத்திரத்தில் 1/4 கப் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. இது கூடவே 3 ஸ்பூன் நெய் சேர்த்துக்கலாம். இப்போ பிரியாணி வகைகள் எல்லாம் சேர்த்துக்கோங்க. பட்டை, கிராம்பு, ஏலக்காய் எல்லாமே சேர்த்துக்கலாம். கூட 2 பிரிஞ்சி இலையை கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கோங்க. ஒரே ஒரு மீடியம் சைஸ் வெங்காயத்தை தின்னா ஸ்லைஸ் பண்ணிவிட்டு சேர்த்துக்கலாம். கீ ரைஸ்க்கு எப்போவுமே வெங்காயம் கம்மியாக தான் போடணும், ரொம்பலாம் சேர்க்கக்கூடாது. இப்போ இதை நல்லா கண்ணாடி பதம் வர அளவுக்கு வதக்கிக்கலாம். இந்த ஸ்டெப்பும் ரொம்ப முக்கியம். வெங்காயத்தை ரொம்ப வதக்கக்கூடாது, லைட்டாக தான் வதக்கணும். இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கலாம். நான் 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துருக்கேன். இது பார்த்தீங்கன்னா கரெக்டாக 1/2 கிலோ ரைஸ்க்கு கரெக்டாக இருக்கும். இஞ்சி பூண்டோட பச்சை ஸ்மெல் கம்ப்ளீட்டாக போகணும். இப்போ இதுலேயே காரத்துக்கு ஒரு 3 பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம். 1/2 கைப்பிடி புதினா மல்லியை கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு லைட்டாக ஒரு வாட்டி வதக்கி விட்டுக்கலாம். இந்த டிஷ்ஷில் காரத்துக்குன்னு பார்த்தீங்கன்னா நம்ம பச்சை மிளகாய் மட்டும்தான் சேர்க்குறோம். அதனால் உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் பச்சை மிளகாய் சேர்த்துக்கோங்க. இப்போ இதுலேயே ஒரு மீடியம் சைஸ் தக்காளியை கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கோங்க. தக்காளி ரொம்ப சேர்த்திங்கன்னா கலர் மாறிடும், அதனால் கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க. தக்காளி சேர்த்துட்டு ரொம்ப நேரம் வதக்கக்கூடாது, லைட்டாக ஒரு 1 நிமிஷம் மட்டும் வதக்குனிங்கன்னா போதும். இப்போ இதுலேயே 4 ஸ்பூன் தயிர் சேர்த்துக்கலாம். தயிர் சேர்த்து செய்கிறப்போ நமக்கு கீ ரைஸ் வந்து நல்லா ஒயிட்டாகவே இருக்கும், பார்க்கவும் நல்லாயிருக்கும். இப்போ தயிர் சேர்த்துட்டு ஒரு 2 நிமிஷம் போல் நல்லா வதக்கி விட்டாச்சு. இப்போ இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். நான் 2 ஸ்பூன் உப்பு சேர்த்துருக்கேன். வாசனைக்கு ஒரு 1/2 ஸ்பூன் கரம் மசாலா சேர்த்துக்கலாம், ரொம்ப சேர்க்க வேண்டாம். இப்போ லைட்டாக வதக்கி விட்டுக்கலாம். பாருங்கள், இது ஒரு தொக்கு கன்சிஸ்டன்சியில் வந்துடுச்சு. இப்போ தண்ணி சேர்த்துக்கலாம். 1 கப் சாப்பாட்டு அரிசிக்கு 2 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. நான் இன்றைக்கி 2 கப் அரிசி எடுத்ததுனால 4 கப் தண்ணி சேர்த்துருக்கேன். கீ ரைஸ் செய்கிறப்போ எப்போவுமே நார்மல் ரைஸ் இல்லைனா சீரக சம்பாவில் செஞ்சிங்கன்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் பாஸ்மதி ரைஸை விட. இப்போ தண்ணி நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. 20 நிமிஷம் ஊற வச்சு சாப்பாட்டு அரிசி சேர்த்துக்கலாம். சேர்த்தாச்சு. இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். இது வந்து ஒரு 5 மினிட்ஸ்க்கு நல்லா வேகட்டும். அரிசியும் தண்ணியும் நல்லா ஈவன் ஆகணும், அந்த மாதிரி வேக வச்சு எடுத்துக்கலாம். ஒரு 5 நிமிஷம் போல் ஆயிடுச்சு. இப்போ தண்ணியோட அளவு பாருங்கள், ரொம்பவே கம்மியாகிடுச்சு. ரைஸும் தண்ணியும் ஈவனாக ஆகிடுச்சு. இந்த ஸ்டேஜில் இதுக்கு மேலே 1 ஸ்பூன் நெய் சேர்த்துக்கோங்க. கூடவே 1/2 கைப்பிடி புதினா மல்லி சேர்த்துக்கலாம். இது நல்ல ஃப்ளேவர்ஃபுல்லாக இருக்கும். இப்போ மூடி போட்டு கேஸை லோ ஃப்ளேமில் வச்சு 20 மினிட்ஸ்க்கு தம் போட்டு எடுத்துக்கலாம். பாருங்கள், நல்லா உதிரி உதிரியாக கீ ரைஸ் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. ரைஸ் பாருங்கள் ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் எவ்வளோ சூப்பராக வந்திருக்குன்னு. இந்த நெய் சாதத்தை நீங்கள் தால்ச்சாவோட வச்சு சாப்பிட்டிங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். அதை விட கறி குழம்பு கூட வச்சு சாப்பிட்டிங்கன்னா இன்னும் டேஸ்ட் நல்லாயிருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ரெசிபியை நீங்களும் கண்டிப்பாக உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த மாதிரி நிறைய இன்ட்ரெஸ்டிங் ரெசிபிஸ் பார்க்க மறக்காமல் யாஸ் ரெசிபிஸ் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.